Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுக்காக வீட்லயே பொரி உருண்டை செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொரி உருண்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி பவுல்ல 4 கப் பொரியை வறுத்து எடுக்க போறோம். பொரி நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுன்னா நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஆயுத பூஜை படைச்சிருக்கும் போது பொரி ஆஃபீஸ்லாம் நிறைய வந்திருக்கும், படைச்சதெல்லாம் நம்மள வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த பொரியை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் இருந்த பொரியை நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் டைரெக்டாக கரையில் வாங்கி பண்ணணுன்னா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் லைட்டாக நமுத்த மாதிரி இருக்குது, அதனால லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பொரியை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. பொரி உருண்டை செய்கிறதுக்கு பொரியை எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி உடையணும், ப்ளஸ் மாவாக ஆகணும். அப்போ தான் பொரி உருண்டை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த கப்பில் தான் 4 கப்பு பொரி எடுத்தோம். அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்து இதிலேருந்து 1/2 கப்பு தண்ணி எடுத்து பாவு காய்ச்ச போகிறோம். இதிலேருந்து 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சிட்ட உடனே இதை வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பாவு பதத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது வடிகட்ட போகிறோம். அதே வானலை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிருக்கிற வெல்லத்தை இதில் ஊற்றிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா டைஜன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக. ஸ்வீட்டு இது இல்லையா, அதுக்காக தான். இந்த வெல்லத்தில் அயன் சக்தி அதிகமாக இருக்குது. கீரையெல்லாம் அயன் சக்தி அதிகமாக இருக்கிறது போல் இந்த வெல்லத்துலேயும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அயன் சக்தியும் அதிகம் கிடைக்கும். பாவு பதம் அதிர்ஷ்டத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போது நம்ம பாவு பதம் எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒரு தண்ணியில் விட்டு அது நம்ம தட்டில் போட்டால் ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். கல் தூக்கி போட்டிங்கன்னா எப்படி ஒரு சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு பதத்தில் தான் பாவு ரெடி பண்ண போகிறோம். பாவு ரெடி ஆகிடுச்சான்னு இப்போ தண்ணியில் ஊற்றி செக் பண்ண போகிறோம். ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. 2-3 ட்ராப் ஊற்றி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாதிரி சவுண்டு வர மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினா தான் அந்த சவுண்டு வரும். முன்னாடியே நீங்கள் தட்டில் போட்டிங்கன்னா தட்டில் போய் ஒட்டிக்கும். இது கொஞ்சம் ஆறின உடனே நீங்கள் தட்டில் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கல் போட்டால் என்ன சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு வரணும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. தட்டில் போடும்போது சவுண்டு வருதா பார்க்கலாம். இன்னொரு தடவையும் போட்டு காமிக்கிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பாவு சூடாக இருக்கும் போது ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கிற இந்த பொரியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பொரி இந்த மாதிரி சவுண்டு வரணும், அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். நமுத்து போன பொரியில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது.
பொரி கொட்டின உடனே கொஞ்சம் சூடு அடங்கிடும். லைட்டாக வார்மாக இருக்கும் போது கையில் வந்து நெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். கொஞ்சமாக நெய் எடுத்து தடவிடுங்க கை ஃபுல்லாக. கையில் நெய்யை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த பொரி எடுத்து ரவுண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா பொரியும் ரவுண்ட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த மோல்டில் நம்ம பண்ணி ரெடி பண்ண போகிறோம். பொரி உண்டியை இந்த மோல்டில் வச்சு எப்படி வருதுன்னு செக் பண்ணலாம். ஈஸியாக நம்மளுக்கு பொரி உருண்டை வந்துருச்சு பாருங்கள். நம்ம செஞ்ச பொரி உருண்டையை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து கையாலே ஊற்றுனது, இது வந்து மோல்டில் பண்ணது. இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கையில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு. இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஹைஜீனிக்காக வீட்டிலே குழந்தைங்க செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.